ராஜா சாருடைய பாடல்கள் வந்து நம்ம நிறையா கேட்டிருக்கோம். நிறைய பாடல் கேட்டிருக்கோம். ஒரு படத்துல வந்து ஒரு ஹிட்டான சாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடம் மட்டுமே அதுல 2, 3 பாடல் நல்லா இருந்தா கூட, நம்ம அந்த ஒரு பாடல மட்டுமே பர்ட்டிகுலரா நம்ம ரொம்ப விரும்பி கேட்போமா, அந்த இன்னொரு சாங் வந்து நமக்கு தெரியாமலே இருக்கும். ஸோ நம்ம ராஜா ரசிகர்களுக்கு அனைவருக்குமே நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் வீடியோக்குள்ள போலாம். வாங்க. நாளுக்கு போராடிய இந்த எபிசோட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்ட நான் சொல்றேன். படத்த நீங்க சொல்லுங்க. இதுதான் நம்ம வந்து இது வந்து அதே காலகட்டங்கள் தான். மோகன், பானுப்பிரியா நடிச்ச படம். இந்த படம் ஆல்ரெடி தெலுங்குல வந்து ஹிட்டா ஓடி, பட் அத டப் பண்ணாங்க தமிழ்ல. இந்த படம் பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகல. ஆனா இந்த பாட்டு நல்லா ஃபேமஸ். இந்த படத்த நீங்க இந்த பாட்டு வந்து யாரோடு யாரோ நீ எந்த ஊரோ இளையவளே யாரோடு யாரோ நீ எந்த ஊரோ. அருமையா இருக்கும் இந்த பாட்டு. நம்ம வானொலியில கேட்டு ரசிச்ச பாட்டு இந்த பாட்டு. இந்த படம் என்ன படம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுதான் பார்க்கணும். ஆனா தெலுங்குல வந்து இது வந்து செம்ம ஹிட்டான படம் இந்த படம். மௌனம் கூட ராகங்கள் தானா. ஆமா. தமிழ்ல வந்து டப் பண்ணி வந்துச்சு. அந்த அளவுக்கு பெரிய அளவுல போல. இந்த பாட்டு தான் நல்லா ஹிட்டு. அது என்ன படம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. இது 90ல வந்த படம். அவரு வந்து இப்ப ராஜா சாருடைய மியூசிக்ல ஒரு புதுமுகம் நடித்த படம். இந்த படத்த பத்தி நம்ம ஏற்கனவே அந்த இதுலயே ஒரு 2 சாங் போட்டிருக்கோம். பட் இந்த படத்துல ஹிட்டான சாங்ஸ் இருந்தாலும், இது ராஜா சார் பாடுன பாட்டு. ரொம்ப அருமையா இருக்கும். ராஜா சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதுமுகங்கள் நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். புதுமுகங்கள், பழைய முகங்கள், ஸ்டார், சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படிலாம் கிடையாது. அவர் பார்த்து அ எப் எப்பேர்ப்பட்ட ஒரு சாதாரண ஒரு நடிகர கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு கொண்டாட முடியும். அவருடைய பாடல்னால அந்த மேட்ச் பண்ண முடியும். இது நம்ம நிலவே நீ வர வேண்டும்